10.5% இடஒதுக்கீடு 7% உயர்த்தி தரப்பட்டது என்கிற நற்செய்தியையும், அதுபோல முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகள் அதிகாரப்பூர்வமாக விடுதலை செய்யப்பட்டார்கள் என்கிற நற்செய்தி கிடைக்கும் வரை எஸ்டிபிஐ கட்சி தனது உயிரை கூட பணயம் வைத்து இந்த மாபெரும் கோரிக்கைக்காக என்றென்றும் நாம் போராடுவோம் என்பதை இந்த தருணத்தில் இறைவனை முன்னிறுத்தி சொல்லிக் கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, எனக்கு முன்பாக பேசி காட்டிய அத்தனை தோழர்களும் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினார்கள். தமிழகத்திலே அரசு ஊழியர்களுடைய சங்கத்தின் சார்பிலே தரப்பட்டிருக்கிற ஒரு அறிக்கையிலே எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மட்டும்தான் தமிழகத்துடைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களின் மீது, அரசு ஊழியர்களின் மீது ஆசை வருகிறது, மரியாதை வருகிறது. என்றைக்கு அவர் எதிர்கட்சியிலிருந்து அவர் ஆளுங்கட்சியாக